மக்களே, இப்ப பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட முதலாவது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர், அந்த 4 பேரோட பாடி லாங்குவேஜை பாத்தீங்களா, அவங்க பேசுற தோரணை, கான்ஃபிடென்ட் லெவல், அதை வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், இந்த ஒரு பாடி லாங்குவேஜ், இந்த ஒரு கான்ஃபிடென்ட், இந்த ஒரு அந்த ஒரு பேசைக்குள்ளேயே அந்த நிற்கிற விதமே வந்து ஒரு நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து சாதிப்பாங்க அப்படின்றத நமக்கு பார்க்கக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் ஒன்று வந்துச்சு. ஆனால் இந்த கிராண்ட் லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்தாங்க. அந்த 20 பேரில் எத்தனை பேர்கிட்ட இப்படியான அந்த ஒரு இது இருந்துச்சு? சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு 80% பேர்கிட்ட இல்லை. சரியா? ஸோ அப்போ இப்போ வந்து எல்லாரோட பார்வையுமே வந்து இந்த வயல் கார்டு என்ட்ரி, இப்போ பல பேர் குடும்ப ஆடியன்ஸ், இந்த காமருடின் அப்புறம் இந்த கானா வினோத், ஸோ இப்படியான பொறுக்கித்தனம் பண்றவங்க, பொம்பளை பொறுக்கிய இந்த கானா வினோத்தெல்லாம் எவ்வளவு தூரம் பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணி கொண்டிருக்காரு அப்படின்றது நேற்று ட்விட்டர் ஃபுல்லாவே அவர் பண்ண அசிங்கங்கள், அரோராவை தடவுனது, கெமியை ஹக் பண்ணது, கட்டிப்பிடிச்சது, அடுத்தது ரம்யாயோட பின்னுக்கு தட்டுனது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரம்யாயோட மூஞ்சி வச்சு தேய்ச்சது அப்படின்னு எக்கச்சக்கமான பொம்பளை பொறுக்கித்தனம் இந்த கானா வினோத் பண்ணி கொண்டிருக்காரு. அப்ப இப்படியான பொறுக்கிகள், இன்னொன்னு இந்த விஜய பார்வதி, கமருடின் பேசுற இரட்டையத்த வார்த்தைகள், அரோரா துஷார், ஸோ அவங்க பண்ற சில விடயங்கள், இப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் பல பேர் வந்து பிக் பாஸ் சீசன் 9 புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வயல் கார்டு என்ட்ரியில பிரஜின் அவர்கள், சந்திரா அவங்க, அடுத்தது வந்து திவ்யா கணேஷ் அவர்கள், அப்புறம் அமித் அவர்கள், இந்த 4 பேர் வர்றாங்க அப்படின்னா முக்கியமா பிரஜின், சந்திரா, அப்புறம் திவ்யா கணேஷ். ஸோ அப்போ இவங்க வர்றாங்க அப்படின்னோடனே திரும்ப அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முதல் வந்து விஜய் சேதுபதி அண்ணா மீது இருக்கிற ஒரு பெரியதொரு நம்பிக்கை. அதுல நேற்று அவர் செய்த தரமான சம்பவங்கள், போன வாரம் ஃபுல்லாவே அந்த கமருடின் என்றவர் அடிச்சு நொறுக்கிட்டாரு, இந்த வாரம் யார் அடிக்கணுமோ அடிச்சிட்டாரு. ஸோ அப்போ மக்களுக்கு இன்னும் ஒரு பெரியதொரு நம்பிக்கை வந்தது. சரிப்பா, நம்ம வந்து பார்ப்போம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. இதுவே இந்த வயல் கார்டு என்ட்ரியோட மிகப்பெரிய வெற்றி. சரி, அப்படி இருக்கக்குள்ள எனக்கு வந்து இந்த சீசன்ல வந்து கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7ல விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்து தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஒரு வயல் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில் அடிச்சிருப்பாங்க. கீழே விழுந்து கொண்டு போன ஷோ, பிரதீப் பெண்ணனி அவர்கள் போனதுக்கு அப்புறம் ஷோ அப்படியே டவுன் தான் போச்சு. அதை வந்து இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சாலோ இல்ல ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வந்தாலோ அது வந்து அந்த படம் எங்கேயோ போயிடும் அப்படின்வாங்க. ஸோ அப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரதீப் பெண்ணனி அவர்கள் போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா அவர்கள் அந்த ஷோ எங்கேயோ கொண்டு போனாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து இந்த வயல் கார்டு என்ட்ரிஸ் கண்டிப்பா எங்கேயோ கொண்டு போவாங்க அப்படி என்பது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் இந்த வயல் கார்டு என்ட்ரிஸ்ல இருந்து ஒருத்தங்க டைட்டில் அடிச்சாங்கன்னா தரமா இருக்கும். இல்ல இந்த 3 பேர் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய விஷயப்படி, என்னுடைய பார்வையின்படி வந்து திவ்யா கணேஷ், பிரஜின், சந்திரா, ஸோ இவங்கெல்லாம் டைட்டில் அடிக்கக்கூடிய நபர்கள். அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கு, அவ்வளவு தெளிவா இருக்காங்க. எல்லாத்தையும் விட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பண்பாடு, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் அவங்க இப்ப இந்த நிலையில இருக்காங்க. இந்த கமருடினை போல இல்ல, இந்த கேவலமான விடயங்கள் பண்றது, பொறுக்கித்தனம் பண்றது, அடுத்தது இன்னொருத்தன் கானா வினோத், அப்புறம் இந்த விஜய பார்வதி, இப்படி அந்த பழக்க வழக்கம் சரியில்லாம, பேச்சு வழக்கு சரியில்லாம அப்படி வரையில எல்லாம் நல்ல விதமா கற்றுப்பட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. அதே நேரத்தில் தெளிவா இருக்காங்க. அந்த மேடைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு பெருசு, அப்படியான விடயங்கள் அறிந்தவர்கள் தான் இவர்கள். சோ அப்ப இவங்க சரியான பாடங்களும் கத்திருக்காங்க, வாழ்க்கை பாடங்களும் கத்திருக்காங்க. அப்ப இப்படி ஒரு பிக் பாஸ் என்ற மேடையை இவங்க வீணாக்க மாட்டாங்க அப்படி என்பது என்னுடைய மிக தெளிவான ஒரு கருத்து. சரியா? சோ இது எல்லாமே சேர்த்து தான் கண்டிப்பா இது எல்லாத்தையும் விட இன்னும் இந்த பிக் பாஸுக்குள்ள இருக்கிறவங்க விளையாடவே ஆரம்பிக்கல, மக்கள் மனதில் இடமே பெறல. ஸோ அப்படி இருக்கக்குள்ள கிரவுண்டு ஓப்பனா தான் இருக்கு, யாரு வேணுமென்னாலும் வந்து அடிக்கலாம். ஸோ அதனால இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சீசன் 7ல வயல் கார்டு என்ட்ரியா வந்த விஜய் அர்ச்சனா அவர்கள் எப்படி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணாங்களோ அது போல இந்த சீசன் 9ல கண்டிப்பா வயல் கார்டு என்ட்ரிஸ், அதுலயும் முக்கியமா பிரஜின், சந்திரா, திவ்யா கணேஷ், ஸோ இவங்கள யாராவது ஒருத்தங்க டைட்டில் அடிப்பாங்க, இல்ல அதை நோக்கி போவாங்க, இல்ல இந்த 3 பேருமே சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய நம்பிக்கை மக்களே. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோமோ வந்து எப்படி இருந்துச்சு? அதுல முக்கியமா திவ்யா கணேஷ் அவர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து சில பேருக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலா அந்த கமருடின் அப்படின்றவனை உட்கார வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்கன்னா தரமா இருக்கும். இன்னொரு விடயம் கேள்விப்பட்டேன், திவ்யா கணேஷ் அவர்களுக்கு வந்து சேதுபதி அண்ணா அவர்கள் ஸ்பெஷலா ஒரு பவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ தரமான சிறப்பான சம்பவங்கள் இனிமேல் காண ஆரம்பம். ஆக்சுவலா இதுதான்
இப்பதான் இன்னைக்கு தான் பிக் பாஸ் ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா. குடும்பமா வந்து பார்க்கலாம். இந்த கேவலமான விடயங்கள் நீ நடக்காது அப்படின்னு நம்பலாம் சரிங்களா. தகுதியான நபர்கள் சரியான இடத்துல இருக்கக்குள்ள கேவலங்கள் இல்லாம போகும். நன்றி.